மாணவர்களே, 42வது கொஸ்டின் பாருங்கள். நாடகம், ஓவியம், நடனம் ஏசிஜி. நாடகம், ஓவியம் மட்டும், நடனம் மட்டும். 2 பி நாடகம், ஓவியம் சேர்ந்து. டி ஓவியம், நடனம் சேர்ந்து. எஃப் நாடகம், நடனம் சேர்ந்து. இ 3மே. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எதுவுமே இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா 11H. இதை வச்சுக்கிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. 3 விதமான போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களை குறிக்கும் பகுதி சென்டர் பாயிண்ட் இ. நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று நடனத்திலோ அல்லது ஓவியத்திலோ பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதி. அப்போ நாடகம் மட்டும் ஏ. ஏதேனும் 2 போட்டிகள் மட்டும் கலந்து கொள்ளும் மாணவர்களை குறிக்கும் பகுதி பிடிஎஃப். நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெற்று ஆனால் நாடகத்தில் பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதி டி. 3 போட்டிகளிலும் பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதி வெளியே இருக்குது பார்த்தீங்களா, ஹச். 47 மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, இவருடைய ஒரே சகோதரி எனது மகனின் அம்மாவின் அம்மா. அப்போ சகோதரி எனது மகனின் அப்படின்னா யாருக்குன்னா குழந்தைய பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, மோனிகாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா தாய் மாமா தொடர்பில் வரும். 48 ஏபி சகோதரர்கள். ஏபி சகோதரர்கள், சிடியும் சகோதரிகள். அப்படின்னா சியின் சகோதரி பியின் மகள்னா டிக்கு மகள் தானே வரும். அப்போ 48வது கொஸ்டினுக்கு மகள். லயன் என்ற சொல் OLRQ என குறிப்பிட்டால் ரைஸ் என்ற சொல் என்னவாக இருக்கும்? 2 எழுத்துக்கு அடுத்து வருது, அதனால் ரைஸ் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா 2 எழுத்துக்கு அடுத்து எவ்வாறு குறிக்கும் அப்படின்னா 2 ஆருக்கு அடுத்து எஸ்டி. லைனுக்குள்ள ஆருக்கு அடுத்து STU, ஐக்கு அடுத்து JKL, எஸ்ஸுக்கு அடுத்து TSTUV, ஈக்கு அடுத்து BGFEFGH. அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் சரியானது. மாணவர்களே, இங்கே கனச்சதுரம் கொடுத்துருக்காங்க. நேர் வரிசையில் எஃப்க்கு அடுத்து பி, ஈக்கு அடுத்து சி. இது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். ஏக்கு அடுத்து டி, ஏயும் டியும் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ எஃப் தெரிஞ்சால் பி தெரியக்கூடாது, இ தெரிஞ்சால் சி தெரியக்கூடாது, ஏ தெரிஞ்சால் டி தெரியக்கூடாது. அப்படி இருக்கும்போது டி ஆப்ஷன் தான். எஃப் தெரிஞ்சால் அங்கே பி தெரியல, இ தெரியுது அங்கே சி தெரியல, டி தெரியுது ஏ தெரியல. அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அப்போ இதில் 50வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் சரியானது. ஒருவர் கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் செல்கிறார். கிழக்கு பக்கம் தனது இடப்புறம்னா மறுபடியும் மேலே 7 கிலோமீட்டர் செல்கிறார். 7 மீட்டர் சாரி. வலப்புறம் திரும்பி மறுபடியும் திரும்புகிறார். 8 மீட்டர் தூரம் சென்று தன் இலக்கை அடைகிறார் எனில் அவர் தற்போது எந்த திசையில் நிற்பார் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி தான் நிற்கிறார். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியானது. ராம் என்பவர் தனது மகுழுந்தில் ஒரு கார் வடக்கு திசையை நோக்கி 80 கிலோமீட்டர் செல்கிறார். அங்கிருந்து கிழக்கு திசையில் 30 கிலோமீட்டர் செல்கிறார். தெற்கு திசையில் மறுபடியும் 40 கிலோமீட்டர் தூரம் சென்றால் அவர் கடைசியில் நிற்கும் இடத்திற்கும் ஆரம்பித்த இடத்திற்கும் இடையே உள்ள தூரம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிதாகரஸ் தேட்டர் பிரகாரம் வரும்பா. 80 கிழக்கு பக்கம் 30, மறுபடியும் 40. இது பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகத்தில் 30, இங்கிட்டு 80ல் 40 போச்சுன்னா 40. இப்போ 40 30 கர்ணம் கேட்டிருக்காங்க. கர்ணம் அப்படின்றது இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்றது. அப்போ 40 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் 2500. 2500 வர்க்கம் நம்ம எடுத்தால் 50. அப்போ 50 கிலோமீட்டர். 58 எத்தனை முக்கோணங்கள் இருக்கும் அப்படின்னா 15க்கும் மேற்பட்ட முக்கோணங்கள் இருக்கும். எண்ணி பாருங்கள். அதேமாரி ஒரு லீப் இயரில் 6க்கு முன்னாடி 19 நாளுக்கு முன்னாடி வரும் நாள் எது? மார்ச் 6ஆம் தேதி 19 நாள். 19ல் 6 கழிச்சு எவ்வளோ வரும்? 13. லீப் இயர் என்பது 29. அப்போ 29லேருந்து மறுபடியும் 13 கழிச்சா என்ன வரும் அப்படின்னா பிப்ரவரி 14 வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியானது. ஒரு கடிகாரத்தில் நேரம் 12 மணி அளவில் இருக்கும்போது இடையே உள்ள கோணம் 30 ஹவர்ஸ் மைனஸ் 11/2 × m ஒரு சூத்திரம் இருக்குது இடைப்பட்ட கோணம் கண்டறிவதற்கு. 12 மணி அப்படின்ற போது 0ல் வரும். அதனால் 30 × ஹவர்ஸ் 0, 11/2 ×
மினிட்ஸ் மட்டும் மினிட்ஸ்ன்ற 30 அடித்து போட்டோம்னா 165 டிகிரி வரும். அப்போ 60க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியானது. இங்கே கவனிங்க, இதில் ஒரு அட்டவணை கொடுத்துட்டு பார்த்துருக்காங்க. 61 2002ஆம் ஆண்டில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை மொத்தமே பார்த்திங்கன்னா அந்த அட்டவணையில் அந்த மேப்பில் கிராஃபில் பார்த்திங்கன்னா 30,000 இருக்குது. மொத்தம் 62 2005ஆம் ஆண்டில் அரசு பள்ளியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 2005க்கு நேராக கிராஸ் கோடு பார்த்திங்கன்னா 15,000 பேர் இருப்பாங்க. 63 2001ஆம் ஆண்டில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் மொத்த மாணவர்கள் 2001 பார்த்திங்கன்னா அரசு பள்ளி தனியார் பள்ளி இடையில் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்குது. அதை மட்டும் விட்டுருணும். இது ஒரு 10,000, அது ஒரு 10,000, 20,000. அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு மிக அதிகமாக உள்ள வருடம் எது? 2003 தான். அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, 20,000 பேர் இருக்காங்க. 65 2004ஆம் ஆண்டு அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் தனியார் பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்குள்ள வித்தியாசம். இதுலேருந்து 10,000, அது ஒரு மேலே டாட்டாக இருக்குது 5,000, 10,000 5,000 கழிச்சா 5,000, வித்தியாசம் வந்து 5,000 65க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாப்பா இந்த கொஷினை பாருங்கள். இது ரிவர்ஸ்லேருந்து வரணும். அதாவது ABCDE பளிங்கு கற்கள் ஈன்னு வச்சுக்குருவோம், 100ன்னு வச்சுக்குருவோம். டி வந்து 4/3 பங்கு